எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம எல்லாருமே ஏதாவது அந்த நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்பப்போ ஏதாவது ஒன்று வாயில் போட்டுகிட்டே இருக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு தாங்க பெஸ்ட்டு. வீட்டில் கொஞ்சம் ஒரு டப்பாவில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா எப்போ பசிக்கும் போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போதோ இல்லைன்னா ஈவினிங் டீ காஃபிக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் முறுக்கு ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது என் ஸ்டைலில் பண்ணது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு மாவு செய்ய முதல்ல ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுக்கிறேன். ஸ்டோவை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் ஈவனாக வறுப்படும். நல்ல கலர் வந்துடுச்சு. இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க. உளுத்தம்பருப்பை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். முறுக்கு மாவு பிசைய நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட நம்ம வறுத்து அரைச்ச உளுத்த மாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மிளகாய்த்தூள் இல்லாமையும் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி மாவு கூட மிக்ஸ் பண்ணுங்க. மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மெதுவாக ஸ்மூத்தாக பிசைங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு கலந்த உடனேவே நீங்கள் முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிருங்க. மாவு ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. நெக்ஸ்ட் முறுக்கு பிழியிற குழல் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் குழலில் போடுற மாவு ஒட்டாமல் ஈஸியாக முறுக்கு பிழிய வரும். நான் இங்கே 2 பேட்டர்னில் முறுக்கு செய்ய பிளேட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப் அச்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக முறுக்கு மாவு எடுத்து முறுக்கு குழல் சைஸ்க்கு தகுந்த மாதிரி உருட்டி அச்சில் போட்டுக்கோங்க. ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை காய வைங்க. முறுக்கு எடுக்கிற கரண்டியை லேசாக எண்ணெயில் டிப் பண்ணிக்கிறேன். இப்போ ஈஸியாக இந்த கரண்டி யூஸ் பண்ணி எப்படி முறுக்கு செய்யறதுன்னு சொல்கிறேன். கரண்டியோட பேக் சைடில் தேவையான ஷேப் சைஸில் முறுக்கு சுற்றி அப்படியே கரண்டியை எண்ணெயில் விட்டுருங்க. இதை செய்யும் போது ஸ்டோவை மீடியம் லோலியே இருக்கட்டும். நம்ம போட்ட முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கொதிக்கிறது நின்றுடுச்சுன்னா நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. நீங்கள் முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கலந்து வச்ச மாவை லேசாக ட்ரையாக ஆன மாதிரி இருந்துருச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தடவிக்கோங்க. மறுபடியும் சாஃப்ட் ஆகிடும். ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், லேசாக தடவினா போதும். இன்னொரு விதமாக டைரெக்டாக குழல்லேருந்து கடாயில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இப்படி ஈஸியாக இருந்தால் நீங்கள் இப்படியும் செஞ்சுக்கலாம். புதுசாக செய்கிறவங்க கரண்டியில் செய்கிறது பெட்டராக இருக்கும். நீங்கள் புதுசாக செய்ய ஆரம்பிக்கும் போது ஷேப் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க.
இந்த மெஷர்மெண்ட்டில் செய்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்க இல்லையா, நல்ல சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி. நீங்கள் இதை செஞ்ச உடனே கொஞ்சம் ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணால் கூட எடுத்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.